மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே இந்த வாரத்திலே விசேட விதமாக மறைக்கல்வி பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொள்ளுவோம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு மறைக்கல்வி என்பது முக்கியமானது. கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தமுள்ளதொன்றாக இந்த மறைக்கல்வி ஆக்கி நிற்கின்றது. மறைக்கல்வியின் மூலமாக ஒரு மாணவனை வெறும் அருட்சாதன கொண்டாட்டங்களிலே ஈடுபாடுள்ளவராக உருவாக்குவது என்பதை விட மேலாக, அல்லது ஒரு பக்திமானாக உருவாக்குவது என்பதை விட மேலாக, மனிதனுடைய இயக்கங்கள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படியான பல்வேறு விதமான விடயங்களுக்குள்ளே அவர்களை ஈடுபடுத்தி அவற்றுக்கு முகம் கொடுத்து தன்னுடைய வாழ்விலே நல்ல முறையிலே கிறிஸ்தவ வாழ்வை கொண்டு நடத்துவதற்கு ஒரு மாணவனை உருவாக்குவதே மறைக்கல்வியினுடைய பிரதானமான நோக்கமாகும். இந்த நோக்கத்தை மனதிலே வைத்து நாங்களும் எங்களுடைய மறைத்தளத்திலே மறைக்கல்வியை மாணவர்களுக்கு ஊட்டி வருகின்றோம். இந்த மறைக்கல்வியானது ஒவ்வொரு ஞாயிறு வாரங்களிலேயும் காலை 10-15 மணியிலே இருந்து 11-15 மணி வரையும் இடம்பெறுகின்றது. எங்களுடைய இந்த மறைத்தளத்திலே மொத்தமாக 125 மாணவர்கள் மறைக்கல்வி பயின்று வருகின்றார்கள். சாதாரணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் ஏறத்தாழ 85 தொடக்கம் 100 வரையிலான மாணவர்கள் இந்த மறைக்கல்வியிலே பங்கெடுத்து வருகின்றார்கள். இந்த மறைக்கல்வி மாணவர்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான செயற்பாடுகளை செய்து வருகின்றோம். கடந்த பல வருடங்களாக, ஏறத்தாழ 14 வருடங்களுக்கு மேலாக எமது இந்த மறைத்தளத்திலே மறைக்கல்வி கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஒரு ஆலயமில்லாத சூழலில் கூட இந்த மறைக்கல்வி மிகச்சிறப்பாக இடம்பெற்றதாக நான் அறிந்து கொள்ளுகின்றேன். தற்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற இட வாய்ப்புகளை இன்னும் பயன்படுத்தி, வசதி வாய்ப்புகளை இன்னும் பயன்படுத்தி இந்த மறைக்கல்வியை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி வருகின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கென விளையாட்டுக்கள், பேச்சு போட்டிகள், ஓவிய போட்டிகள் மற்றும் பல்வேறு விதமான ஒன்றுகூடல்கள், இவற்றை எமது மறைத்தளத்திலே நாங்கள் நடத்தி வருகின்றோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படையான நோக்கம், எமது இந்த மறைக்கல்வி மாணவர்கள் தாங்கள் தமிழ் கத்தோலிக்க சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அதே வேளையிலே இந்த மாணவர்களுக்கு என்று சொல்லி இருக்கின்ற சந்தர்ப்பங்களை இவர்கள் நிறைவாக பயன்படுத்தவும் இந்த மறைக்கல்வி இவர்களுக்கு பெரிதும் துணை புரிகின்றது. மொன்றியல் மறை மாவட்டத்திலே 2000 ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபெய்த் ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பாடத்திட்டத்தை கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய மறைத்தளத்திலேயும் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். இந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு 13 மறையாசிரியர்கள் உதவி செய்து வருகின்றார்கள். இந்த 13 மறையாசிரியர்களும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான மறைக்கல்வியை ஃபெய்த் ஃபர்ஸ்ட் என்ற பாடத்திட்டத்தினூடாக பூர்த்தி வருகின்றார்கள். கடந்த 2008 ஆண்டிலே 13 இளைஞர்கள், யுவதிகள் புதிதாக மறைக்கல்வி பயிற்சியினை முதலாம் கட்டமாக நிறைவு செய்து சான்றிதழையும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் இனி வருகின்ற காலங்களிலே
இந்த மறையாசிரியர்களோடு இணைந்து உதவி ஆசிரியர்களாக பணிபுரிய அழைப்பு விடுக்கின்றேன். மேலும் இந்த மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு மேலும் பல இளைஞர்கள் யுவதிகள் இந்த மறைக்கல்வி கற்பித்தலுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்கின்றேன். ஒரு மாணவனுக்குரிய முதலாவது மறையாசிரியர் அவர்களுடைய பெற்றோரே. எனவே அன்பார்ந்த பெற்றோரே, நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான மறை அறிவை புகட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லங்களிலே வசதி வாய்ப்புகள் கிடைக்கின்ற வேளையிலெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவினுடைய போதனையை கற்றுக் கொடுங்கள். திருமண நாளன்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியாகிய இறைவன் அருளிய பிள்ளைகளை அன்போடு ஏற்று கிறிஸ்துவனுடைய போதனை திருச்சபையினுடைய சட்டத்துக்கு மேற்றபடி வளர்த்துக் கொள்ளுவோம் என்ற வாக்குறுதிக்கு ஏற்ப கிறிஸ்துவனுடைய போதனையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளாந்த வாழ்விலே கொடுத்துக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற வேளையிலெல்லாம் கொடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களே முதலாவது மறையாசிரியராக இருந்து கொள்ளுங்கள். இல்லத்திலேயே இந்த மறைக்கல்வி ஆரம்பிக்கட்டும். அத்தோடு எங்களுடைய பங்கிலேயும் எங்களுடைய இந்த மறைத்தளத்திலேயும் மறைக்கல்வி மேலும் மேலும் வளர பெற்றோராகிய உங்களுடைய பங்களிப்பு மிக அவசியமாக தேவைப்படுகின்றது. எனவே இந்த பங்களிப்பை தாராளமாக நீங்கள் செய்து எங்களுடைய பங்கு மறைக்கல்வியை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுவீர்கள். அதற்கு உங்களுடைய கரமே முக்கியமானது, உங்களுடைய உதவியே மிக தேவையானது என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு உணர்த்த விரும்புகின்றேன். ஆகவே இந்த மறைக்கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் எல்லோருமே மாணவர்களுக்கான மறையறிவை புகட்டுகின்றவர்களாக இருக்கவும், அது எந்த மொழியிலேயும் அந்த மறையறிவு மாணவர்களுக்கு செல்லக்கூடிய விதத்திலே அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறவர்களாக மாறி நிற்போம். ரியாசீர் உங்களோடு என்றும் இருப்பதாக. நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன். அனைத்தையும் படைத்த தந்தையின் அன்பே நமக்கு துணை, நமக்கு துணை. அன்பும் உண்மையும் ஆகியவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கண்மணி போல் நம்மை காக்கும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. கலங்காதே என்று தேற்றும் அவரே நமக்கு துணை, நமக்கு துணை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை. யாவையும் காக்கும்
நம் வழிகளில் அருகினில் இருப்பார். நமக்கு துணை, நமக்கு துணை, அல்லல்கள் நீக்கி அரவணைத்திடுவார். நமக்கு துணை, நமக்கு துணை, அவர் வாழுகின்ற தந்தை, நிலைவாஞ்சையான நம் தந்தை, அவர் வாழுகின்ற தந்தை, நிறைவாஞ்சையான நம் தந்தை, அவர் வாழுகின்ற